வணக்கங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஜோதிட முறையில் மிகவும் சிறப்பான ஜோதிட முறை ஆஸ்ட்ரோ தேவராஜ் அப்படின்றவருடைய சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் 1. அதாவது கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அடிப்படையிலையும் உப அதிபதி அளவில் இருக்கக்கூடிய ஜோதிட முறை. அதாவது பாரம்பரியத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி எடுக்கிறாரு. கிருஷ்ணமூர்த்தி 249 பாகமாக பிரிக்கிறாரு. அதை உப அதிபதி அளவில் தேவராஜ் பிரிக்கிறார். அப்போது தேவராஜ் அவருடைய சாஃப்ட்வேர் துல்லியமாக இருக்குது. எனக்கு தற்பொழுது செவ்வாய் 9ஆம் பாவத்தை வச்சுக்கிட்டு 9ஆம் பாவத்தை சப்சப்லாடாக வராரு. சப்சப்லாடாக வரும்பொழுது எனக்கு என்ன பண்ணுறாருன்னா முடிவில் 2, 4, 6, 10 தராரு. அப்போது சப்சப் அளவில் எடுக்கும் பொழுது தான் துல்லியமான பலன் கிடைச்சது எனக்கு. சுக்கரதசையில் செவ்வாய் புத்தியில் நான் ஸ்டாலின் சாம்பருக்கு கணக்கு பிள்ளை. அங்கே 20 லட்சம் செங்கல்களை உற்பத்தி பண்ணுறோம். அது என்னுடைய தசா புத்தினால தான்னு நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சூரிய தசையில் செவ்வாய் புத்தி. இங்கே குரு பகவான் கோவில் இருக்குது செம்பாக்கத்தில். அந்த நிர்வாகி சிவானந்த ஐயா எனக்கு இடத்த கொடுத்து கோவிலில் எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு விளம்பரம் கொடுத்தாரு. அந்த காலகட்டத்தில் எனக்கு பாக்கெட் நிறைய பணம் நிரம்பிச்சு. இப்போ சந்திர தசையில் செவ்வாய் புத்தி. அந்த காலகட்டமும் எனக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சிறப்பாக இருந்தது. இப்போது செவ்வாய் திசையை வரும்பொழுது அதுக்கான அறிகுறிகள் நல்லா தெரிஞ்சு போச்சு ஜூன் மாதத்துக்கு மேலே. இப்போது இந்த ஜோதிட அடிப்படையில் பாஸ்கரா ஜோதிட முறைன்னு இதை கூற முடியாது. காரணம், கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை பாஸ்கரன் எடுத்து யூஸ் பண்ணுறாரு. பாஸ்கரன் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது சொல்லி கொடுக்குறாரு தேவராஜுக்கு. தேவராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் சப்லாட் அளவில் கொண்டு போகிறாரு. இவர் என்ன சொல்கிறார், பாஸ்கரன் சப்லாட் அளவில் வேலை செய்யாது, அது என் முறையே கிடையாதுன்ட்டார். இன்னும் நான் மூலத்தையே இன்னும் வெளியிடாமல் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் தேவராஜ் பயன்படுத்துறது மூலத்தையே இன்னும் வெளியிடாத பாஸ்கரன் அவருடைய மெத்தட் கிடையாது அப்படின்னு அவரை வாக்குமூலம் கொடுத்தாச்சு. அந்த அடிப்படையில் தேவராஜ் அவருடைய ஆஸ்ட்ரோ தேவராஜ் சாஃப்ட்வேரு அருமையாக இருக்குது. நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதை பயன்படுத்தி பலன்களை கூறுவதற்கு பிரமாதமாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள்.